வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலோடைய லெசன் நம்பர் 7 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் 6 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி 7th லெசன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப 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 ஈஸியான லெசனும் கூட. இப்போ பாருங்கள், கொஷினே நம்ம படிக்கல, இல்லை எனக்கு படிக்க தெரியல அப்படின்றவங்க கூட நீங்கள் டக்குன்னு டிக் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ லான்ச்டு, ஓகேங்களா, இந்த ஒரு வேர்டை வச்சே நான் சொல்கிறேன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் லான்ச்டு பை ஆசி சைருட்லா இன் 1818 இன் ஈஸ்ட் பெங்கால். ஸோ லான்ச்டு அப்படின்னா வந்து ஃபராசி மூமெண்ட்டு. ஸோ நம்ம என்ன வந்து லான்ச் பண்ணாலுமே நம்மளுக்கு ராசியே இல்லைடா, எல்லாமே வந்து நெகட்டிவாக தான்டா போகுது அப்படின்னு நினைப்பல. ஸோ ராசி. ஹூ டிக்ளேர் த லேண்ட், இங்கே பாருங்கள், லேண்டுன்னு வந்தாலே மேனு, டு மேனு. இந்த ஐயை கட் பண்ணிட்டீங்கன்னா மேனு. லேண்டில் தான் யார் வாழ்வா? மேன் வாழ்வா. ஸோ காடு வந்து மேனெல்லாம் எதுக்கு படைச்சாரு? லேண்டில் நல்லா வாழணுன்றதுக்காக படைச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹோமில் வந்து சந்தால் சோப் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ சாந்தால் சோப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சந்தால் அப்படின்ற ஒரு சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மிலிட்டண்ட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மிலிட்ரி மேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பின்னிலிருந்து ஒரு பால் பேக்கெட் கூட ரொம்ப கடினம். அவங்க நமக்காக எவ்வளோ போராடுறாங்க, அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்படுறாங்க உணவுக்காக கூடன்றதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பாருங்கள். ஸோ 16 அக்டோபர் 1905 இப்போ பார்ட்டிக்கு போகிறாங்க. பெங்கால் நாட்டில் பார்ட்டிக்கு சின்ன பசங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறதே சின்ன நம்பர் பார்த்திங்கன்னா 16. ஸோ நமக்கு பேக்கில் இதில் இருக்கிறது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்போ 16 தான் நமக்கு ரொம்ப சின்ன நம்பர். நெக்ஸ்ட்டு சோட்டா நாக்பூர். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாருக்குமே வந்து சோட்டா பீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ 10 ஏஜ் இருக்கிறவங்க வரையும் நம்ம பார்ப்போம். ஸோ சோட்டா பீம் வந்து 10 ஏஜ்க்குள்ளே இருக்கவங்க அதிகமாக லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போது அவங்க வந்து ஒரு லயன், LION, இந்த ரிபல்லியன் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு லயன் மாதிரி இருப்பான் சோட்டா பீம். ஏன்னா எல்லாத்தையுமே அவர் வந்து உடச்சி எரிஞ்சிடுவார். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திலக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் எழுந்துக்கும் போது டீ குடிப்போம். அதுதான் நம்மளுடைய லக்கு அப்படின்லாம் நினைப்பாங்க சிலர்லாம். காலையில் எழுந்தோடனே நான் டீ குடிச்சினா தான் எனக்கு அந்த நாளே நல்லா போகும். ஸோ டீ கப்பை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா தீனா மித்ரா. நான் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தீனாவும் மித்ராவும் ஃப்ரெண்டு. ஸோ தினா பந்து மித்ரா 2 பேருமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சூஸ் பாருங்கள், எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஸோ நம்ம எது லான்ச் பண்ணாலும் நமக்கு ராசி இல்லை. லேண்டில் மேன் வாழ்கிறாங்க, வீட்டில் சந்தால் சோப் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிலிட்ரியில் ஒரு பின்னிலேருந்து ஒரு பால் கூட வாங்குறது ரொம்ப கடினம். அவங்க நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பார்ட்டிக்கு போகணும். சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து, அதாவது அண்டர் 16, அதாவது 18க்கு கீழே இருக்கவங்க வந்து கண்டிப்பாக அலோடு இல்லை. ஸோ இது வந்து 18 ஓகே, 19 ஓகே, 16 தான் ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா? ஸோ 16க்கு கீழே இருக்கவங்களாம் சைல்டு தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு புலி மாதிரி இருக்கார், சோட்டா பீமு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டீ லக், அதாவது நம்ம காலையில் எழுந்த உடனே டீ குடித்தா லக்கு. நெக்ஸ்ட்டு தீனாவும் மித்ராவும் ஃப்ரெண்டு. இப்போ பாருங்கள், ஃபில்லப்ஸ் ரொம்ப 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 ஈஸி. ஃபில்லப் பாருங்கள், அதே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வஹாபி, ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதாவது சிலர்லாம் வந்து ஆன்ட்டி, இங்கே பாருங்கள், ஆன்ட்டி லேண்ட்லார்டு. ஸோ நம்மளை வந்து யாராச்சும் ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டா, என்ன போய் இப்படி கூப்பிடுறியே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, வா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பரவாயில்ல, நமக்கு ஏஜ் ஆகிடுச்சுல்ல அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது வந்து கொல் ரிவால்ட். இதை சோட்டா நாக்பூர் வந்து ஃபில்லப்பில் சூஸில் வந்து நம்ம ஒன்று பார்த்துருப்போம். அதாவது சோட்டா பீம் என்னவா இருக்கார் அப்படின்னா வந்து நம்ம லயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே ஃபில்லப்பில் பாருங்கள், அவர் வந்து சோட்டா பீம் உடையதுங்க பாருங்கள், அது வந்து கொல் ரிவால்ட்டு. சோட்டா பீமை ஃபில்லப்பில் வந்து நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவர் வந்து சும்மா லட்டை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஸோ நான் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது அவரை கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ சோட்டா நாக்பூர் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இந்த இயர் 1908. இப்போ சோட்டா பீம் பார்க்குறவங்களாம் நான் என்னென்னு சொன்னால் 18க்கு கீழே இருக்கிற குட்டி பசங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ 19 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம 1 டேக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, ஆனால் நம்ம 8 ஹவர்ஸுமே அதை பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட், உமேஷ் சந்திரா பானர்ஜி வாஸ் எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த இயர் 1885. இங்கே பாருங்கள், உமன்ஸ் எல்லாமே 18 ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் மேரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு மார்க் ஒரு 85 எடுக்கிறாங்க, 100க்கு 85 எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இதன் 85 மார்க் எடுக்கிறாங்க உமன் அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஸோ சூஸை தொடர்ந்து ஃபில்லப் எவ்வளோ ஈஸி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளை ஆன்ட்டின்னு கூப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். பரவாயில்ல, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சோட்டா பீம் வந்து ரொம்ப பண்ணுறான். அவனை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சண்டை போடுற ஒரு எதிரியாக வந்து நீங்கள் அவனை வந்து கில் பண்ணுறீங்க.
நெக்ஸ்ட் வந்து சோட்டா பீம் வந்து 18க்கு மேலே இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அப்படியே ஞாபகத்தை வச்சுக்கலாம். இல்லை நான் இவ்வளோ பெருசாகிட்டும் நான் பார்ப்பேன், ஸோ 8 ஹவர்ஸ் நான் வேலைக்கு கூட போகாமல் சோட்டா பீம் தான் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். உமன்ஸ்ன்னு வந்தாலே 18 கூட 85 மார்க் வந்து எடுத்திருக்காங்கன்னு. ஸோ இப்போ ஃபில்லப்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு பார்த்தீங்க. சூஸ் அண்ட் ஃபில்லப்ஸு. ஸோ சூஸ் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் இதை கவனமாக லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 டைம்ஸ் இதை பார்த்துட்டு போனீங்கனாலே போதும். மெமரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபில்லப்க்கு மட்டும் ஸ்பெல்லிங்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ 1, 2 and 3 மட்டும் தான் கரெக்டு. ஏன் இதில் 4th தப்பு அப்படின்னா நான் இதை ஃபுல்லாலாம் படிக்கவே விரும்பல. இங்கே பாருங்கள், சந்தால் சோப்பு வந்து கடைசியில் இருக்கணும். இதிலெல்லாம் கூட இருக்குது சாண்டல் ரெபலியன் இது. ஸோ அதுமாரி சந்தால் அந்த மாதிரி வேர்டு வேறு எங்கேயுமே, இது சந்தாலாம் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. எங்கே வந்து சந்தால் சோப் லாஸ்ட்டில் இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது கரைஞ்சி போயிடும். அப்போ நம்ம வந்து அழறோம், எனக்கு புது சோப் தான் வேணும் அப்படின்னு நம்ம வந்து அழறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இது கோல். நம்மளுடைய கோல் என்னது? படிப்பை நோக்கி இருக்கணும். அப்போ இதை தவிர மற்றது எல்லாமே நமக்கு ஆன்சராக எடுத்துக்கலாம். ஏன் இப்போ நீங்கள் இது தானே நம்ம ஆன்சராக எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வெறும் 3 மட்டும் நம்ம ஆன்சராக எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே இல்லை. அப்போது எனக்கு கோல் வேணும்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு எங்கேயுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு இந்த ஒரு வேர்டெல்லாம் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் டக்குன்னு உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படி தான் வரணும் ஸ்டோரி. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அண்டர் பிளான்டர். அதாவது பிளான்ட் எல்லாம் வந்து அண்டர், அதாவது கீழே தான் வந்து நம்ம வந்து மண்ணுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் பண்ணுவோம்ல, வளரும். அதுக்கப்புறம் தான் அதனுடைய லீஃப் எல்லாம் மேலே ஸ்லோவாக வரும். அப்போ அண்டர் பிளான்டர். அப்போது ஏவும் பியும் கரெக்டு தான். ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா அண்டர் பிளான்ட் கரெக்டாக தானே இருக்குது. எனக்கு ஃபுல் கொஷின்லாம் தேவையே கிடையாது. ஸோ இப்போ சூஸ் பார்த்துருப்பீங்க ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. சந்தால் சோப் லாஸ்ட்டாக நம்மளை யூஸ் பண்ண சொல்லும் போது நம்மளுக்கு கோவம் வரும், எனக்கு புது சோப் வேணும்னு அழறோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இது வந்து கோல், நம்மளை வந்து ஜெயிக்கணும். ஆனால் என்ன ஆன்சரில் 3 இல்லையே, அப்போ மற்றதெல்லாம் போட்டுருங்க. அதே மாதிரி அண்டர் பிளான்டர், பிளான்ட்டை வந்து நம்ம அடியில் வந்து அந்த மண்ணுக்கு அடியில் வந்து சாயிலுக்கு அடியில் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபில்லப் சூஸ் அண்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் லெசன்ஸ் எல்லாம் போடுறேன். சோஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 1 வேர்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இல்லை நிறைய இருக்குது, இல்லைனா ஞாபகம், அதுவும் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட்கட்ஸில் போடுறேன். ஜியோகிரஃபி, சிவிக்ஸ் எல்லாமே. ஸோ தியரியாக நம்ம படித்து மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் தியரியுமே பார்த்திங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டுமே மார்க் கிடைக்கும். மேப் எல்லாமே சிலதெல்லாம் சம்டைம்ஸ் இன்னர்லேருந்தும் வரும். ஸோ நீங்கள் 1 வேர்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோப்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா 1 வேர்டில் 14 + ஒரு 5 ஃபில்லப்ஸுமே வரக்கூடும். அப்போ 20 மார்க்ஸ் நீங்கள் 1 வேர்டில் எடுத்துருவீங்க. பேலன்ஸ் 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேப் டைம்லைன் அண்டு ஒரு சில 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் வேணால் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலே போதும். கம்பல்சரி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மார்க்ஸ் நான் எடுக்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் லேட்டர் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் எனக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.